தமிழக முதல்வரான ஜோசப் விஜய் அவர்களுக்கு காலாடி தலைமுறை சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்கள் 3 கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளார். அதன் விவரங்கள் பற்றி முழுமையாக நம்முடன் தெரிவிப்பதற்காக காலாடி தலைமுறையின் தலைமை நிருபருடன் பேச தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் காமெடி மல்லத்தி. அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். காலாடி தலைமுறை சேனலுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சரானதும் 3 கோப்புகளில் கையெழுத்திட்ட விஜய் அது பற்றி விரிவான தகவல்களை எங்களுக்கு தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கேள்விக்கு போலாமாக்கா? போகலாம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்க முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டுள்ளார். இது பற்றி முழுமையான தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்கவும். முதலாவதாக காலாடி தலைமுறை சேனலுக்கு என்னுடைய வணக்கத்தையும், இன்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறதுக்கான தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த டைம் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி அனைவரும் மதிப்புக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இந்த சிங்கப்பெண் இந்த அதிரடிப்படை இந்த இதையும் வரவேற்கிறோம். ஏன் இந்த அதிரடிப்படை வரவேற்கணும்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இப்போதைக்கு பாலியல் தொல்லைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலைமையில் இருப்பதால் இந்த மாதிரியான ஒரு திடீர் ஒரு அறிவிப்பு இது நல்ல ஒரு வரவேற்கத்தக்கது. மக்கள் மத்தியிலும் வரவேற்பு. தொடர்ந்து 60-70 ஆண்டு காலமாக மாறி மாறி இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்த இந்த காலகட்டத்தை உற்று நோக்கும்போது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய மாற்றங்கள் வேண்டும் என்று ரொம்ப நாள் உண்டானத ஒரு ஏக்கம், இந்த ஆட்சிக்கு மாற்றம் வராதா என்றதான ஒரு ஏக்கம் இருந்தது. அதை மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று முதல் கையெழுத்து இந்த மாதிரியான ஒரு கையெழுத்து இருப்பது வரவேற்கத்தக்கது. மக்கள் மத்தியிலும் அது வரவேற்பை உண்டு பண்ணுகிறது. கண்டிப்பாக. அடுத்தபடியாக 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் கோப்பிலும் விஜய் கையெழுத்திட்டுள்ளார். இது பற்றி முழுமையான தகவல்களை தெரிவிக்கவும். இந்த கட்டணமில்லா மின்சாரம் என்பது அதுவும் கூட அவரு எந்த நோக்கத்தோடு அதை சொல்லியிருக்கிறான்னு தெரியல. வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் முதலமைச்சர் வந்துட்டு இப்ப ஏற்கனவே இந்த கடன் சுமை இருக்குது. இப்போ முதல்ல இந்த அதாவது இது இலவசம் அப்படிங்கிறத விட அவர் சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாம் மாற்றிக்கிறேன்னு சொல்லி. அது உண்மையா ஒரு நல்லதொரு வார்த்தை. ஏன்னா இப்ப உடனே செஞ்சிரு, இப்ப கையெழுத்து போட்ட உடனே இதை நிறைவேறும்னு சொல்லாம, ஏன்னா எல்லா கஜனாவையும் தொடச்சி வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. அதாவது மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. கஜனாவை காலி பழிச்சு தொடச்சி வச்சுட்டு போனேன்னு சொன்னதுக்கு. அதுக்கு பேர் என்ன? ஒரு 100 ரூபாயா 200 ரூபாயா? இதை வந்துட்டு இவங்க அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு எத்தனையோ லட்ச கணக்குல, கோடி கணக்குல, எத்தனையோ 1000 கோடி கணக்குலாம் கடனை வச்சுட்டு போனா அப்புறம் அதுக்கு பேர் என்ன? வருமானம் இருக்குன்னா சொல்ல முடியும். ஆனா மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதற்கு உடனேயே முன்னாள் திராவிட அரசு நடத்திய ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அது இவங்க என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் உண்மை நிலவரம் அதுதான். இந்த தமிழ்நாட்டை வளமாக்காமல் அதை எல்லாம் சுரண்டி மக்களிடமிருந்து கொள்ளையடித்து எல்லா வளங்களையும் கொள்ளையடித்த ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கிறார் இந்த தவேகா கட்சியினர். அந்த ஒவ்வொரு வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இது நடத்தி தருவார். 2 மாசம் என்று சொல்லியிருக்கிறாங்க. 2 மாசத்துக்கு இது சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அப்புறம் கூட அவர்களுடைய நிலைப்பாடு மாறலாம் அல்லது தொடர்ந்து இதை நடைபெறலாம். ஏன்னா வருமானம் வர வச்சுதான் சில சலுகைகளை கொடுக்க முடியும், எதுவுமே இல்லாம கொடுக்க முடியாது. அதனால் வரும் நாட்களில் அதை முதலமைச்சர் அவர்கள் சரி செய்வார் என்று நம்புகிறோம். கண்டிப்பாக. அடுத்தபடியாக போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கும் கோப்பிலும் விஜய் கையெழுத்திட்டுள்ளார். இது பற்றி முழுமையான தகவல்களை தெரிவிக்கவும். வணக்கம். மீண்டுமே வணக்கம். இது போதை அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டையே சீரழித்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறதான இந்த கோப்பு, இந்த கையெழுத்து மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா அதுக்கு ஒரு வயது வரம்பே இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடி வீட்டுல யாரோ ஒரு ஆளு மது அருந்திருப்பாங்க, அதுவும் சொந்தக்காரங்க வந்தா
ஓரமா இரு, அது அவங்க வர்றாங்க மானம் போயிடும் அப்படிலாம் சொன்ன அதை விட்டுட்டு ம். இப்ப எல்லாருமே சின்ன ஸ்கூல்ல ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையங்க கூட கஞ்சா மது பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டாங்க. ம். அந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியின் போது இந்த மக்களையும் பத்தாதற்கு கன்னியாகுமரியில பெண்களுக்கென்று மதுக்கடை திறந்திருக்கு. மகிழ் மன்றம்னு சொல்லி ஒரு மதுக்கடையெல்லாம் திறந்து வச்சுட்டு ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் குடிச்சிட்டு எப்படியோ போனா போதும், எங்களுக்கு தேவை நீங்க எப்போதும் மயக்கத்திலே இருக்க வேண்டும், நாங்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த தமிழ்நாட்டையே மது பழக்கத்தாலும் கஞ்சா பழக்கத்தாலும் சீரழித்து விட்டார்கள் இந்த திராவிட கட்சிகள். அது இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்வதை விட அதுவும் இந்த குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றி விட்டு தான் சென்றிருக்கிறார். இதை வந்துட்டு மக்கள், அதாவது விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றங்கள்லாம் எப்படியும் அவர்கிட்ட அடிக்கடி இதை சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவர் முதலிலே நாம் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று இந்த மதுவில்லா உலகத்தை படைப்பதற்கு அந்த கோப்புல மனு கையெழுத்து போட்டு இருப்பது வரவேற்கத்தக்கது. இளைஞர்கள் எல்லாரும் அதாவது சொல்லலாம் அதெல்லாம் முடியாதுன்ட்டு, அப்படி இல்லாம இவ்வளவு மக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? விஜய் வந்தா இப்படி ஒழிச்சுட்டா நம்ம என்ன செய்யணும், மக்கள் அது விரும்பாமலும் இருக்கிறாங்க. ஆனா சில சூழ்நிலைகள் ஒரு கண்டிஷன் இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இது காவல்துறையில எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு விட்டுடுறாங்க. அப்போ அப்படி வாங்குறாங்கன்னு தெரிஞ்சு மேலிடத்துக்கு எப்படியாவது தகவல் கொடுக்காமலாம் போகும். ஆனா அவங்க அதை கண்டு கொள்ளாமல் தனக்கு பணம் வந்தால் மட்டும் போதும், மக்கள் செத்து ஒழிந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்ததால் மக்கள் அதை வெறுத்து மதிப்புக்குரிய முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை ஆதரித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர் உண்மையிலேயே நல்ல மனசாட்சியோடு இந்த மக்களை நல்ல முறையில் வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. கண்டிப்பாக இந்த 3 கோப்புகளும் விரைவில் நிறைவேற காலாடி தலைமுறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்காக மிக்க நன்றி. இது இன்னும் ஒண்ணு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிற மக்களுக்கும் புதிதாக பொறுப்பேற்றுகிற தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களும் இந்த முறை மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது இவங்க அவங்க என்று சொல்லாமல் எல்லாருமே வாக்களித்தார்கள், ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பார்கள் என்ற ஒரு இதில். அதனால தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை தர வேண்டும். இந்த மக்களுடைய கல்வியிலும் ஒவ்வொரு துறையிலையும் அவர் சிறந்து வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு காலாடி தலைமுறைக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி அக்கா. நன்றி.